அன்புள்ளங்களே, இறை வார்த்தை என்பது ஏதோ மனுஷனுக்கு ஒரு ஆன்மீக மீட்புக்கு துணையாக இருக்கிறது அப்படிங்கிறது மட்டும் நினைச்சிடக்கூடாது. வாழ்க்கையினுடைய யதார்த்தமான அன்றாட வாழ்வுக்கு மிகவும் ஒளியாக இருப்பது தான் இறை வார்த்தை. டிசர்னிங், டிசைடிங் அப்படிம்பாங்க. டிசர்னிங், நம்ம வாழ்க்கையில் பல நேரத்தில் எதை தேர்ந்தெடுக்கணும் அல்லது என்ன முடிவு எடுக்கணும் அப்படின்னு குழப்பமான சூழ்நிலையில் பைபிள் படிங்க. இறை வார்த்தையின் ஒளியில் தூயாவியின் தூண்டுதலால் நம்மளுடைய வாழ்க்கையில் சரியானதை தேர்ந்தெடுக்க, சரியான முடிவு எடுக்க இறைவார்த்தை துணையாக இருக்குங்கிறாங்க. இறைவார்த்தை இந்த உலகத்தையே வழி நடத்துவதாம். அப்படின்னா உலக அமைதி, சமூக நீதியின் பொருளாதார இறைவார்த்தையை மையப்படுத்திய ஒரு மனித குலம் வாழ்ந்தால் இந்த உலகம் உண்மையிலேயே கடவுளுடைய ஆசீர்வாதத்தோடு இருக்குங்கிறாங்க. வாங்க இந்த இறை வெளிப்பாடம், இறை வார்த்தையை நமது தனி வாழ்விலும் சமூக வாழ்விலும் சரியாக பயன்படுத்திக் கொள்வோம்.